வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்லோச்சனா ஆனந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே கேஎஃப்சி சிக்கன் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்க போகிறோம். சிக்கனை 4 டைம் நல்ல தண்ணி விட்டு கழுவுனதுக்கப்புறமா 5வது முறை கழுவுறப்ப 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தயிர் தண்ணி ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கணும். தயிர் வந்து புளிச்சிருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி முட்டை தயிர் தண்ணி 3மே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறோம். மிளகுத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரி மசாலா தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடில் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை வந்து இதில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். சிக்கன் வந்து எல்லா பக்கமும் நல்லா மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சிக்கன் எவ்வளோ தூரம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுதோ அப்போ தான் டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் மசாலா ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா சிக்கனையும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். இந்த சிக்கன் வந்து 2 மணி நேரம் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி இல்லை வெளியே வச்சாலும் சரி 2 மணி நேரம் இருந்தால் போதும். சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு சோள மாவு, தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய சிக்கன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவில் எல்லா பக்கமும் சிக்கன் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். தண்ணியில் போட்டு எடுத்தால் தான் சிக்கன் வந்து நல்லா முறுமுறுப்பாக கொடுக்கும். அதுக்காக தான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சிக்கனில் எல்லா பக்கமும் வந்து மாவு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா காய் வச்ச எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறமா சிக்கனை வேக எப்படி ஒரு 5 to 6 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சிக்கன் வந்ததுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிடலாம். கேஎஃப்சி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.